கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம். இது நம்ம எஃப்எம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். அறிவியல் என்பது இன்றைய சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அறிவியலுடைய தாக்கமும் அறிவியலுடைய பங்கும் அதிகமாயிட்டே தான் போகுது. நம்மளுடைய ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். எதுலையாவது சயின்ஸ் இந்த அறிவியலோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. இது இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. அறிவியல் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உதயமானது கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த அறிவியல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைய சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருடைய பங்குனால அறிவியலுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே தான் போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம தலைமுறைகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த அறிவியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அறிவியலும் இந்த தலைமுறைகளுக்கும் இடையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது, அதை பத்தியான நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு இந்த தலைமுறைகளுக்கு இடையில் ஏற்பட்ட அறிவியல் மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பை பத்தி கருத்தை வழங்குவதற்காக நம்ம கூட பிரபு சார் அப்படிங்கிற ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரவேனில் லேப் அசிஸ்டண்டா இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவருடைய நேரத்துல நமக்கு சயின்ஸ் பத்தியான நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்ததற்காக வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டீம் எப்படி இருக்கு? எல்லாருமே நல்லா இருக்கு சார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய நேரத்துல அறிவியல் பத்தியான சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்ககிட்ட உங்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக முதலாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எங்களுடைய நேருக்கு கொடுங்க சார். ஏன் சார். சார் நேம் பிரபு. நம்ம நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் பண்ணோம். நம்ம ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் டீச்சிங் லைனில் பிஎட் பண்ணிட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அரசு உயர்நிலைப்பள்ளி அரவேனூரில் நம்ம இந்த லேப் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாம் எழுதி தேர்வு ஆனதுனால நம்ம அங்கே டீச்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இந்த அறிவியல் ஆர்வம் மாணவர்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் பாடங்களை இன்னும் எளிமைப்படுத்துறது, அந்த செய்முறை வாயிலாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் நிறைய சொல்லி தரோம். அது போக மாணவர்களுக்கு இந்த வானவெளி இது சம்பந்தமான இந்த அறிவு கூடுதலாக அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான நிறைய விஷயங்களும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். அறிவியல் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது அது ரொம்பவுமே அதோடைய அனுபவமே தனி சுகமாக இருக்கும் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக சார். இன்னைக்கு நம்ம இந்த தலைமுறைகளுக்கு இடையில் ஏற்பட்ட அறிவியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ முதலாவதாக உங்ககிட்ட நான் கொடுக்க போகிற ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைய தலைமுறையினர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த சயின்ஸை எப்படி உபயோகிக்கிறார்கள், அதாவது எந்த மாதிரியான வகையில அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சார்? கண்டிப்பா சார். நம்ம இதே இந்த கொஸ்டின் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்தா அவங்க என்ன இந்த கிரைண்டர் மிக்சியோட ஸ்டாப் ஆயிருக்கும். கண்டிப்பா. ஆனா நம்ம இந்த ஜெனரேஷன் ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் பீட் ஆகட்டும் அல்லது அந்த வாக் பண்றப்ப எவ்வளவு ஸ்டெப்ஸ் வச்சேன் இதை பார்த்துக்கிட்டுக்குள்ள நீங்க சாதாரண கையில கட்டுற ஒரு வாட்ச் இதே என்ன ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜி அதெல்லாம் மானிட்டர் பண்ற மாதிரி நீங்க எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க, எவ்வளவு ஸ்டெப் வாக் பண்ணீங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப எளிமைப்படுத்திருக்கு. யாருக்கும் இதுக்கான ஒரு நேரம் இல்லாமையா இருக்கு. நேரத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கு. இப்ப நம்மளே இப்போ மீட் பண்ணணும் அப்படின்னா மீட் பண்றதுக்கு உண்டான தேவை இல்லை, பேசினாலே போதும் அப்படின்னா போனை வச்சு நம்ம பேசிக்கிறோம். அந்த நேரம் மிச்சப்படுத்துறது இந்த அறிவியல்ல இந்த காலகட்டத்துல இதுதான் ரொம்ப முதன்மையானதா நான் சிந்திக்கிறேன். ஏன்னா அந்த நேரம் கால விரயம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு. அந்த காலத்தை மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம், அவங்களோட ஆய்வுக்காகட்டும் மற்ற வேலைகளுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த வகையில அறிவியல் ரொம்பவுமே ரொம்ப பாராட்டப்பட வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில இந்த அறிவியலுடைய பங்கு நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் அறிவியலை சரியா பயன்படுத்துறாங்களா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நேரம் மிச்சப்படுத்துறதுக்காகவும் அல்லது சில வேலைகளை எளிமைப்படுத்துறதுக்காகவும் கூட இந்த அறிவியல் உதவியாக இருக்குது. இந்த தலைமுறையினர் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் அதை கரெக்டா புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? நேரம் மிச்சப்படுத்தினாங்க சார். நமக்கு என்னன்னா நமக்கு இந்த உலகம் அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பகல் இரவு அப்படிங்கிறது நம்ம மனிதன் தவிர மற்ற அனைத்து
ஜீவராசிகளும் ஏறக்குறைய அனைத்து ஜீவராசிகளும் வந்து இரவு அந்த அந்தி சாய்ந்த உடனே அது தூங்க போயிடும். ஓய்வு, அந்த ஓய்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. மனிதன் வந்து நம்ம ஆர்டிபிஷியல் லைட் அந்த கண்டுபிடிச்ச அந்த காலத்துல இருந்து அந்த ஓய்வுங்கிறது நமக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு, எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த அறிவியல் வந்து நம்மளுடைய நேரத்தை எந்த அளவுக்கு குறைச்சதோ அந்த அளவுக்கு அந்த ஒரு 10 மணி அப்படின்னா கூட தூங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அறிவியல் அந்த கேட்ஜெட் வந்து நம்ம கையில அந்த செல்போன் அப்படின்னு இருக்கு. அது ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்த அந்த டோபமைன் சுழக்குது. அதனால அந்த தூக்கமும் அதனாலேயே பாதிக்குது. நீங்க வந்து அந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது ஓகே, பட் அதை ஸ்மார்ட்டா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கு இவ்வளவு நேரம் தான் ஒதுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் பெட்டரா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கையில அந்த அளவு ஒரு பேண்ட், அந்த ஃபிட் பேண்ட் எல்லாம் கட்டி நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறோம் ஓகே. பட் அதை வந்து இன்னும் முறையா நீங்க வந்து அந்த அறிவியலையே ரொம்ப சார்ந்து இராம அந்த அறிவியல் ஒண்ணு சொல்லுது, பட் அது எப்படி கொண்டு வரணும், அந்த காலம் நமக்கு அந்த மீதியான அந்த காலத்தை எப்படி சரியான விதத்துல பயன்படுத்தினா இன்னுமே நம்ம ஆரோக்கியமா நீங்களும் நம்ம பிளானட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன். ஓகே சார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் டைமாக சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாமே வேகமாக வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த டைமில் இன்றைய தலைமுறையினர்கள் அந்த அறிவியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர் அதோட நின்று இருந்திருக்கும் அந்த சயின்ஸ். ஆனால் இப்போ சயின்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்களா? இது வந்து அவங்க எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறாங்க சார்? இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் ஒரு சார் சொல்லுவார், ஒரு அறிவியல் ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னா அது எப்போ முழு வெற்றி அடைஞ்சதா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா சாதாரண மனிதன் கையில் அது என்னைக்கு போய் சேருதோ அதை தான் நம்ம வந்து வெற்றின்னு சொல்லணும். இப்போ என்னதான் அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் படைத்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் அது வந்து பொருந்தும், அல்லது ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்ம இஸ்ரோ மாதிரி நாசா மாதிரி பெரிய இதுக்கு தான் பொருந்தும். ஆனால் இப்போ இந்த ஒரு செல்ஃபோன் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன அந்த டார்ச் லைட் ஆகட்டும், இந்த கண்டுபிடிப்பு தான் ஒரு சாதாரண மனிதன் கையில் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து அதை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத தாண்டி அது நமக்கு ஒரு வரம் அப்படின்னு அவங்க வந்து எடுத்துக்கணும். சாதாரணமா வந்து அறிவியல் யாரோ ஒருத்தர் கண்டுபிடித்தாங்க அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம முன்றைய தலைமுறைக்கு இதெல்லாம் அந்த அவர்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாம இருந்தது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் வந்து முழுமையா பயன்படுத்தணும். ஆனா அதை வந்து எந்த ஒரு விதத்திலையும் தப்பான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உறுதியை எடுத்துக்கணும். துரும்பிக் கொள்ளுதல் அப்படிங்கிறதப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த அறிவியல் தான் இப்ப பிளாஸ்டிக்கும் நான் கண்டுபிடிச்சது, பட் அதனோட பயன்பாடை வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இன்றைய தலைமுறைன்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நீலகிரி மாவட்டத்துல இருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒரு பயோ டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இப்ப மேலே வரும் டூரிஸ்டுகள் எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே நல்லா படித்தவங்க தான், சயின்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். பட் அந்த பிளாஸ்டிக் ஆகட்டும் அல்லது மற்ற விஷயங்கள் ஆகட்டும் அதை எவ்வாறு அணுகுவது, அதை வந்து மற்ற விலங்குகளுக்கும் யாருக்கும் அந்த ஆபத்து வராம எப்படி பயன்படுத்துங்கிறது அவருக்கு இன்னும் தெரியல. ஸோ இப்படி வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். ஸோ எந்த அளவு புரிந்து கொள்ளுதலோட தாங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எஸ் இது இவ்வளவுதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வேணும் அப்படின்னு தோணுது. ஓகே சார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர்கள் வந்து நிறைய சயின்ஸோடைய பெனிஃபிட்ஸ்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. முந்தைய தலைமுறைகள் அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறிவியலுடைய அந்த சாதனைகளாக இருக்கலாம், அறிவியலுடைய வளர்ச்சி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த தலைமுறையினர்கள் அவங்க அறிவியல் சார்ந்த ஒரு சில சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய வந்து புக்ஸ் கிடைச்சிருக்காது, நிறைய மெட்டீரியல் கிடைச்சிருக்காது, அவங்களுடைய சந்தேகங்களை தீக்கிறதுக்கான வழிகள் இருந்திருக்காது. ஸோ அந்த தலைமுறையினர்கள் எந்த மாதிரியான குறிப்பா அறிவியல் சார்ந்த சிரமங்கள் அவங்க பட்டிருப்பாங்க சார்? கரெக்ட். இந்த மாதிரி நிறைய சிரமங்களை அப்போ உள்ள அறிஞர்கள் வந்து நிறைய பட்டிருக்காங்க சார். ஒரு உதாரணத்துக்கு முதல்ல வந்து நமக்கு இப்போ ஒரு பல்பு கண்டுபிடிச்சதை நம்ம நாட்டில் வந்து பெங்களூர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட்
காமிச்சிருக்காங்க. கொண்டு வந்து அங்கதான் அந்த லைட், அதாவது அந்த முதல் பல்பு வந்து அந்த பிரகாசமா எரியறத இந்த இந்த டேட்ல வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு அறிவித்தப்ப இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த அறிஞர்களாகட்டும், மக்களாகட்டும், பொதுமக்கள் எல்லாம் அத்தனை பேர் கூடி வந்து அது ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. அது ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது இப்ப ஒரே விஷயத்த, இப்ப நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை தான் ஆய்வு செய்வோம். நீங்க சொன்ன மாதிரி சில ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனா அந்த ஆய்வுல வந்து நீங்க எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க, நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா, அல்லது நான் பண்றது கரெக்டா அப்படிங்கிறது நம்ம 2 பேத்துக்குமே சரியா தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம 2 பேத்துக்கு இடையில ஒரு தகவல் தொழில்நுட்பம் பரிமாற்றம் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க வசிக்கக்கூடிய இடமாகட்டும், ஒருத்தர் வந்து நார்த் இந்தியால இருப்பாரு, நம்ம வந்து நம்ம சவுத் ஜோன்ல இருப்போம். ஸோ அவரு என்ன முறை, என்ன ஆய்வு வந்து செய்யறாரு அப்படிங்கிறது தெரியாது. அவர் போயிட்டு இருக்கிற பாதை சரிதானா அப்படிங்கிறது தெரியாது. அல்லது அவர் வந்து ஒரு தாவரவியல் வல்லுநரா இருந்தா அவரு ஆய்வு பண்ற அந்த தாவரம் வந்து அந்த இடத்துல இருக்காது. இப்ப அவர் வந்து இப்ப சவுத் இந்தியால இருக்கிற ஒரு பிளான்ட் அதை பத்தி ஆய்வு செய்யணும் அப்படின்னா இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் அதுக்கு உதவி செய்யுது. அது வந்து எந்த நேரத்துல வந்து பூக்கும், எப்ப காய்க்குது, இப்ப அதோட இந்த காலநிலை மாற்றத்தினால அதுகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை நம்பி இருக்கிற மற்ற பூச்சிகள், வண்டுகள், விலங்குகள் எல்லாம் இந்த அளவு சஃபர் ஆகுதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தினால பண்ண முடியுது. நீங்க கேட்ட அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கும். நீங்க ஒரு நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நீங்க ஆய்வு செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் கேப், அங்க வந்து உண்மையிலேயே அந்த பிளான் இருக்கா, அல்லது அது எப்ப பூக்குது, அந்த சீசன் நமக்கு தெரியல, அந்த பிளேஸ் எங்க, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கு. அந்த டிஃபிகல்டிஸ் வந்து இப்ப உள்ள அந்த இது வந்து நிறைய போக்கி இருக்கு. அதனால இப்ப வந்து இந்த ஆய்வுகள் ஆகட்டும், மற்ற அந்த காலகட்டத்துல பட்ட சிரமங்கள் வந்து இப்ப இல்லை சார். அதையும் தாண்டி எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுலயும் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ அதை எப்படி வந்து அவங்க சமாளிச்சாங்க சார்? கண்டிப்பா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து கிடைக்கும். நீங்க புக்ஸ் ஆகட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புக்ஸ் எல்லாம் இன்னைக்குமே நம்ம இப்ப கிராமப்புறங்கள்ல நமக்கு எல்லா இடங்கள்லயும் அந்த ஒரு பொது நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து இருக்கும், எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா நல்ல அந்த மெட்ரோ சிட்டிகள்ல மட்டும்தான் ஒரு நூலகம் இருக்கும். அதை நாடி போய் பாக்குறப்ப சில அந்த புத்தகங்களோட காப்பீஸ் தான் இருக்கும். அதையும் வேற யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை யார் எடுத்துட்டு போனா திரும்ப வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதே போல எக்யூப்மெண்ட்ஸ், நீங்க சொல்ற அந்த பொருட்களுக்கு உண்டான அந்த தேவை வந்து ரொம்பவுமே கொஞ்சம் அந்த காலத்துல ரொம்ப ரேர் தான் சார். அந்த பொருட்களை கிடைச்சி அது இருந்தாதான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுவுமே சில பொருட்கள் வந்து உள்நாட்டுல தயாரிக்கப்பட்டிருந்தால் ஓகே பாசிபிள், அதை வாங்கி நம்ம ஏதோ பண்ண முடியும். இதுவே வந்து வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களா இருந்தா அது இந்த சாதாரண ஒரு ஆய்வாளர் வந்து அவரால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வராது இல்லை சார். ரொம்ப மணி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஒரு சின்ன காஸ்ட் எஃபெக்டிவா அந்த ஒரு ஆய்வை நடத்தணும் அப்படிங்கிறது அந்த காலத்து அறிவியல் அறிஞர்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம எல்லாருமே ரொம்ப பிளெஸட் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லா விதத்துலேயும் வந்து நமக்கு நிறையா பொருட்கள் கிடைக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இப்போ கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி தலைமுறைகள் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில அறிவியலாளர்கள், ஒரு சில நம்மளுடைய முந்தைய தலைமுறையாளர்கள் இப்போ இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த சயின்ஸுடைய டெவலப்மெண்ட்டை அவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒருவேளை இது எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் அப்போ இன்னும் நல்லா பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதை தாண்டி அவங்களுடைய மனநிலை, இப்ப இருக்கிற தலைமுறையினுடைய அந்த வளர்ச்சி அவங்களுக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க அதை? எஸ் சார், கண்டிப்பா அவங்களுக்கு அதேதான். எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இந்நேரம் அப்படின்ற இந்த எண்ணம் வந்து நிறைய பேர் அது போல அறிவியல் அறிஞர்கள்லாம் இல்ல, சாதாரண மக்களே சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் வந்து நான் எனக்கு அந்த காலத்துல இந்த பாருங்க, நான் வந்து இந்த பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜ் இல்ல, இருந்திருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு சாதாரண பேச்சா இருக்கு. இருந்தாலும் அவங்களோட அந்த ஏக்கத்தையும் தாண்டி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இப்ப டெவலப் ஆயிருக்கிற அந்த அறிவியல் இதை வந்து அவங்களும் வெல்கம் தான் பண்றாங்க. இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இருந்தாலும் அவங்க மனசுலயும் சில வருத்தங்கள் வந்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் என்னதான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சாலும் இந்த மக்கள் தொகை பெருக்கம், இந்த காலநிலை மாற்றம் இது காரணமாக உணவு உற்பத்தி இதுலயும் இந்த அறிவியலோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா,
பாரம்பரியமான அந்த உணவுப் பொருட்கள் வந்து யாருக்கும் ஈஸியா நம்ம பேர குழந்தைகளுக்கு கிடைச்ச மாதிரி, அதை நாங்க சாப்பிட்ட மாதிரி என்னோட பேர குழந்தைகளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வருந்துறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாப்பிட்ட நிறைய ஃபுட் வந்து இப்ப இல்லை. நமக்கு தெரிஞ்சு வந்து எப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து அறிவியல் எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த ஃபுட்டும் நிறைய மாறி இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்து நிறைந்த உணவுன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன ட்ரெண்ட், அந்த உணவை தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் வந்து மாறிட்டாங்க. அப்ப என்னன்னா, அப்ப உள்ள மாதிரி இந்த கம்பு, கேழ்வரகு அதெல்லாமே அந்த குறிப்பிட்ட எவ்வளவு நாள் விளையணுமோ அவ்வளவு நாள் விளைஞ்சி மண்ணுல இருந்து நமக்கு இப்ப வருதான்னு கேட்டீங்கன்னா வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உணவு உற்பத்தி வேகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கும், அப்புறம் திடீர்னு மழை வந்து உணவு பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிடுது. இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய மாற்று விதைகள், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள்னாலதான் அந்த ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அவங்க அந்த நம்மளோட இந்த அறிவியல் வளர்ச்சியை பார்த்து நம்ம இப்ப பிளஸ்டா இருந்த இந்த சூழ்நிலையில அவங்க நம்ம வாழ்த்துற அதே சமயத்துல இதையும் அவங்களே வருத்தப்படுறாங்க. தம்பி, நாங்க சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் நீங்க வந்து சாப்பிடல, அது வந்து அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கும். ஸோ எப்படி வந்து எங்களுக்கு கிடைக்காத நிறைய அறிவியல் பொருட்களோ அல்லது அதன் மூலியமாக அந்த நேரம் மிச்சப்படுத்திக்கிட்ட அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். ஆனா இந்த ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் நிறைய இதெல்லாம் நீங்க வந்து இழந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்ல நம்ம கேட்கறோம். ஸோ அப்போ இது இது அவங்களுக்கு கிடைச்சதுனால வந்து அப்படியே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா சார்? காம்ப்ரமைஸ்னா ஃபுட். ஆனா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பம் இப்போ வந்து உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துச்சு. ஆனா உங்க யார் கையிலயும் வந்து அந்த நேரம் இல்லை. இப்போ நம்ம யாருக்காவது ஃபோன் பண்றோம், இந்த பேசணும் பார்க்கணும்னா யாராவது இந்த பிஸி லேஸ்ல வந்து ஒருத்தரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாரக்கணக்கா மாசக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஆகி போயிடுது. கட்டாயம். ஆனா அப்ப வந்து எல்லாத்துக்கும் அந்தந்த வேலைகள் தான். இப்ப இந்த மிக்சியில பண்ண வேலையா அவங்க வந்து இந்த அம்மிக்கல்ல பண்ணியிருப்பாங்க, கிரைண்டர் வந்து ஆட்டங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த பேசிக்கொள்ள பழகிக்கொள்ள அப்புறம் அந்த சந்தித்து தங்களோட அந்த சுப துக்கங்களை பகிர்ந்து கொள்ள நிறைய டைம் வந்து ஒதுக்குனாங்க. நம்ம என்னதான் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அதற்குண்டான அந்த ஸ்பேஸ்ங்கிறது இன்னுமே நம்ம சோசியல் மீடியாவை தவிர அந்த பர்சனல் கான்டாக்ட் அப்படிங்கிறது அந்த இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு வருத்தமான சூழலா தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ முந்தைய தலைமுறைகள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அறிவியல் துறையில பெரிய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்க சார்? சார், மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 துறை சார், உணவு உற்பத்தி துறை. அதாவது வந்து ஏன் திரும்ப சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உணவு வந்து ரொம்ப அடிப்படை. எது இல்லாமலும் இருக்குன்னா அவன் ஒரு மனிதனுக்கு வந்து உணவு ரொம்ப அடிப்படையா இருக்கும். அப்பதான் உயிர் வாழ முடியும். அதுல ஏற்பட்ட அந்த புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் சார். முந்த ஒரு காலத்துல வந்து இப்ப செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அதுக்கு பிந்தைய காலகட்டங்கள்லாம் அந்த ஃபுட்டு மற்ற இந்த பூச்சி இனங்கள் இதனெல்லாம் அழிக்கப்பட்டு நமக்கு உணவு வேளாண் உற்பத்தியே கிடையாது. அப்போ மிகப்பெரிய பஞ்சம், பட்டினி, வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கோதுமை வந்து நமக்கு இறக்குமதி நல்ல அவங்க வந்து நம்மளோட பஞ்சத்தை போக்க இலவசமா தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த அளவு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிறோம். சில பொருட்கள் மட்டும் நம்ம வெளியிலிருந்து வாங்குறோம், நம்மளும் ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முன்னேற்றம் வந்து மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது சார். நீங்க சொன்ன அறிவியல் வளர்ச்சியில இது ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இப்ப தண்ணி வந்து இந்த இடத்துல ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அப்படின்னா அந்த குறைந்த தண்ணீரிலும் வளரக்கூடிய அந்த தாவரங்கள் வந்து எது அதுக்கு அந்த பயிர்களை வந்து நம்ம டெவலப் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். அதை தாண்டி இன்னொரு பெரிய மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸையே நம்ம சொல்லலாம். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்ப மங்கள்யான் 1, 2 அதெல்லாம் தாண்டி இப்ப அடுத்த கட்டத்துல நம்ம இப்ப இருக்கோம் இந்தியா. அதே உலக நாடுகள் பாத்தீங்கன்னா, சரி செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போனா என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த 2024 வந்து இந்த உலகத்தை சேர்ந்த முதல் பெண் வந்து மூன்ல வந்து லேண்ட் ஆக போறாங்க. எப்படி வந்து ஒரு ஆண் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து முதல்ல ஒரு காலடி எடுத்து வச்சாரோ அதே போல ஒரு முதல் பெண் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது நாசாவோட ஒரு திட்டம். இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பேஸ் அந்த போராட்டமே அந்த ஒரு போட்டி ஏற்படுது. அமெரிக்கா அண்ட் ரஷ்யா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுது. அந்த போட்டியில நீயா நானா அப்படின்னு பார்த்து முதல் மனிதனை வந்து யார் மூணுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல
இப்போ ஸ்பேஸ் டூர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. நீங்கள் கூட சமீப காலமாக பார்த்துருப்பீங்க. இந்த 1-2 ஆண்டுகளாக நிறைய நிறுவனங்கள், இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜெஃப் பெசோஸ் அமேசானோடது வந்து நியூ ஹோரிஜன் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த ஸ்பேஸ் துறையில் வந்து கோல் வச்சிருக்கு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. அப்புறம் வெர்ஜின் அப்படின்ற ஒரு கம்பெனி ஸ்பேஸ் டூர். இப்போ நீங்களும் நானும் வந்து ஆசைப்பட்டா நம்மளை வந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதை தாண்டி ஆய்வுகள் நடக்குது. இந்த மனித கிரகம் வந்து ஒரு காலத்துல இந்த இந்த பூமி கிரகத்துல வாழ முடியல, இந்த மனித உயிர் வந்து பூமி கிரகத்துல வாழ முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்பேஸ்க்கு வந்து நம்மளால இன்னொரு கிரகத்துக்கு போக முடியுமா, அது சார்ந்த ஆய்வுகள் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா அறிவியல் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா அப்படின்ற ஆச்சரியப்பட வைக்கிறதுல இந்த மாற்றங்களை வந்து எனக்கு தோணுது. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சமீப நாட்களாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ 90களில் பிறந்த அந்த குழந்தைகளாக இருக்கலாம். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைமில் ஒரு சில விஷயங்கள் அது அறிவியல் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் நிறைய விளையாட்டுக்களை நம்ம விளையாண்டுருப்போம். இப்போ ஒரு சின்னதாக ஸ்கூல் எக்ஸிபிஷனாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பழைய மோட்டரை கழட்டி அதை எதுலையாவது ஃபிட் பண்ணி பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இயற்கையாகவே அந்த 90களில் பிறந்தவங்களுக்கு இருந்தது. ஸோ என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள்ல அவங்க வந்து அறிவியல் அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க விளையாண்டு இருந்தாங்க? ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு ஞாபகங்கள் வருதா சார்? விளையாட்டுகள் சார் கரெக்ட். நம்மளும் வந்து சின்ன வயசுல விளையாண்டப்ப சாதாரணமா அந்த ஒரு கில்லி, கோலி, அப்புறம் வந்து அந்த ஒருத்தரை சொல்லிட்டு நம்ம அவரை ஜம்ப் பண்ண சொல்றது. ஸோ இது போல சில அடிப்படையான விளையாட்டுகள் எல்லாம் நிறைய விளையாண்டுருக்கோம் சார். பட் அதுலேயும் கூட நிறைய அறிவியல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோலிகுண்டு நம்ம விளையாண்டுருப்போம். விளையாடும் போது அந்த கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா தூரத்தில் உள்ள ஒரு கோலிகுண்டை வந்து இங்கிருந்து குறி பார்த்து நம்ம வந்து அடிப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த சிந்திக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து எதை அடிச்சா நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அது 2 அல்லது 3 கோலிகுண்டு இருக்கும். எதை அடிச்சா நம்ம வந்து மாட்டிக்காம இருப்போம் அப்படிங்கிறது அந்த சிந்திக்கும் ஆற்றல், அப்புறம் கண் பார்வை திறன், இந்த மாதிரி அந்த கோலிக்குள்ள அந்த ஒரு திறன், அந்த அறிவியல் திறன் வந்து இருக்கு. ஸோ நமக்கே தெரியாம அந்த அறிவியல் திறன் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த இப்ப மற்ற விளையாட்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கில்லி சார். ஸோ கில்லியும் வந்து அதே அளவு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ எவ்வளவு தூரம் இந்த தாண்டையை வச்சு அந்த கில்லியை வந்து அடிக்கணும், எவ்வளவு தூரம் அடிச்சா வந்து இத்தனை அடிகள் அந்த கில்லி அந்த ஸ்டிக் இருக்கும், அந்த தாண்டை ஸ்டிக்கு அதில் வச்சு எத்தனை அடிகள் வந்து அது போகும் அப்படிங்கிறது நம்ம அந்த கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் அந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவார். இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்ததான். அப்போ வந்து நமக்கு அது தெரியல. இப்போ வந்து என்னாச்சுன்னா கிரிக்கெட் அந்த ஒரு விளையாட்டு கூட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் விளையாடுற உலகம் அங்கீகரிக்கிற அந்த ஒரு விளையாட்டை தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்போ ஆகிப்போச்சு. நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி அந்த கோலிகுண்டை போய் இனி யாராவது விளையாடுவாங்களா, கில்லியை போய் யாராவது விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தருங்க வந்து இன்னொருத்தங்களை கொஞ்சம் தாழ்வா பேசுவதனாலேயே அந்த விளையாட்டுகள் எல்லாம் மறந்து போய் இப்போ வந்து இந்த மாதிரி ஐபிஎல் போல இந்த பணம் ஒலிக்கிற அல்லது உலக நாடுகள் அங்கீகரிக்கிற ஒரு விளையாட்டை தான் நம்ம விளையாடணும் அப்படின்ற மனநிலைக்கு மாணவர்களும் மக்களும் இப்போ மாறிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு சார். ஓகே சார். ஸோ இப்போ அறிவியலுடைய நம்ம முந்தைய தலைமுறையினர்கள் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையினர் பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த அறிவியலுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த அறிவியலுக்கும் நிறைய பாஸ்ட் இருக்கும், நிறைய ப்ரெசன்ட். இப்போ சமீபத்தில் நிறைய அறிவியலுடைய வளர்ச்சிகள் இருந்துட்டு இருக்கு. இந்த அறிவியலுடைய வளர்ச்சிகளுடைய அந்த விளைவுகளா இருக்கலாம் அல்லது அதோடைய தாக்கங்களா இருக்கலாம், எதிர்காலத்துல எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த அறிவியல்ல சார்? அறிவியல் தாக்கம் வந்து எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சார். ரொம்ப அதிகமா இருக்கும். அதோடைய விளைவு என்பது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உலகம் வந்து இன்னும் பல 100 கோடி ஆண்டுகளை வந்து செழித்து வளரும். இந்த அறிவியல் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகும் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப நமக்கு தெரியும் ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு பசிக்கும் போது ஃபுட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது உன்னோட கம்ப்யூட்டர்லயும் போன்லயும் அப்படின்ற சொல்ற காலம் தாண்டி இப்பயும் டவுன்லோட் பண்ண முடியாதான். பட் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வரும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஒரு அறிவியல் வந்து போயிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து சார் அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு டேலண்ட்
ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருக்காரு அப்படின்னா அது வந்து அவருடைய அந்த ஸ்கில்லா பார்க்கப்படுது. அவர் இப்ப ஆய்வுகள் வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல ஒருத்தரோட அந்த ஸ்கில் அப்படிங்கிற அந்த மூளையில எந்த பகுதியில ஸ்டோர் ஆகி இருக்கு அதை வந்து இன்னொரு சிப் வச்சு நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். காப்பி பண்ணி அவர் அதை வந்து இன்னொரு நம்ம எப்படி இப்ப ஒரு பென் டிரைவை கொண்டு வந்து காப்பி பண்ணி என்னோட போன்லயோ அல்லது மியூசிக் சிஸ்டம்ல போயிட்டு ஒரு பாட்டு கேட்கிறோனோ, அது போல இன்னொரு மனிதர்களுக்கு அந்த சிப்பை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த திறனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப அந்த மூவில நம்ம எந்திரன் படத்திலேயே அது வந்திருக்கு சார். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப வாஸ்ட் லெவல்ல வந்து அறிவியல் மாற்றங்கள் வந்து போக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் போக முடியாதோ, ஆபத்திற்கு போக முடியாதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். அந்த மாதிரி போகும். ப்ளஸ் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி இந்த பயிர்கள் உற்பத்தி துறை, இதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து இது இப்போவுமே ஆயிட்டு இருக்கு. நிறைய இப்போ ஸ்பேஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கூட அந்த அங்கே உருவாகிற அந்த பயிர்கள் வந்து எப்படி செழித்து வளரும், அந்த பயிர்களை வந்து செவ்வாய் கிரகத்தில் போய் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வருங்கால இந்த அறிவியல் துறை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா மனிதர்களே வியக்கும் அளவுக்கு இப்படியெல்லாம் நம்ம மாறிட்டோமா, கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வியக்கும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து பாசிட்டிவா வரணும், எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாம. எப்பவுமே அறிவியல் முன்னேற்றம் என்பது மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா அறிவியல் அறிஞர்களும் விரும்புறாங்க சார். அது மாதிரியே நானும் விரும்புறேன். அது பாசிட்டிவான வழியில போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்றைய தினத்துல வந்து உங்களுடைய நேரத்துல வந்து அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் அந்த துறையில் இருக்கிறவங்க அதை வந்து அனுபவமா அதை வந்து அடிக்கடி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களால தான் பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்குது. ஸோ அந்த வகையில நீங்க அறிவியல் பத்தி நிறைய தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கிறதுனாலையும் நிறைய தகவல்கள் நீங்க எங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்கள் எல்லாருமே அறிவியல்ல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறதா, இன்னும் நம்ம நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ கட்டாயம் இந்த ஒரு நேரத்துல ரேடியோ கோத்தகிரி சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் சார் உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். சரி சார், நானும் வந்து ரொம்ப நாள் ஆனது உங்களோட இந்த அறிவியல் சம்பந்தமா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களோட பேசுனது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக ரேடியோ கோத்தகிரி அந்த டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள், பிளஸ் வந்து என்னோட நன்றியும் சொல்லிக்கிறேன். நேயர்களே, இவ்வளவு நேரம் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் பிரபு சார் நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக தலைமுறையினர்களுக்கு இடையில் உள்ள அறிவியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எப்படியெல்லாம் இந்த அறிவியல் பயணிச்சிச்சு, முந்தைய தலைமுறையினர்கள், இன்றைய தலைமுறையினர்கள், எதிர்காலம் அப்படின்னு இந்த அறிவியல் எப்படியெல்லாம் இருக்க போகுது, இருந்தது, என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தது அறிவியல் வளர்ச்சியில் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட சார் வழங்கியிருந்தார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கட்டாயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அறிவியல் பற்றியான நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ், ஆத்மன்சார் பாரத், விகியன் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மையம். நேயர்களே, வேறொரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது நம்ம FM.